செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்கிறது வந்து அதிமுகவும் திமுகவும் நேற்று வரைக்கும் அவருக்கு இந்த புத்தி எங்க போச்சு? அதாவது யாரை வைத்து யார் எந்த அரசியல் செய்தாலும் மக்களுக்கு செய்கிற களப்பணிகள் களத்தில் நிற்கும், அது மக்களுடைய மனதில் நிற்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4.5 ஆண்டு காலமாக செய்திருக்கின்ற பல்வேறு களப்பணிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு அதனுடைய வெற்றிக்கு துணை நிற்கும். இப்பொழுதும் புனிதமான ஆட்சி தான் நடக்கிறது. எதிர்காலத்திலும் தலைவர் தளபதி தலைமையில புனிதமான ஆட்சி தான் நடக்கும். ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து அமலாக்கத்துறை வந்தோன்னா கட்சிப்பை கூட எடுக்காம வந்து டெல்லிக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சென்றார்னு எடப்பாடி பழனிசாமி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. ரெட் ஜெயண்ட்டுக்கு அமலாக்கத்துறை வரணும்னு சொன்னோன்னே உடனடியா வந்து அவசர அவசரமா கட்சிப்பை கூட எடுக்காம வந்து கட்சிப்பெல்லாம் நாங்க போத்திக்கிட்டு போற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. அதுக்கு வந்து தகுதியுள்ள ஒரே அரசியல் தலைவர், இந்தியாவிலேயே முகத்தை மறைத்துக் கொண்டு கட்சிப்பால் செல்லக்கூடிய ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை நிரூபித்திருக்கிறார். கார் மாறி கார் செல்பவர், ஏசி காரிலே வியர்வை வந்து கட்சிப்பை துடைத்தேன் என்று சொல்பவர் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான். எங்கள் தலைவரை போல ஒரு தைரியசாலி, தைரியமிக்க, வீரமிக்க ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் கிடையாது. ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்புன்னு சொல்லி தான் தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஜெயலலிதாவுடைய படத்தோட தான் வந்து செங்கோட்டையன் வந்து அந்த கட்சியில் போயிருந்தாரு. சார், சினிமாவில் நடிக்கிறவங்கள்ட்ட வந்து ஊழல் இல்லைன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது. கருப்பு பணம் தான் சினிமாவில் முதல் பணம். எனவே கருப்பு பணம் வாங்காமல் எந்த சினிமா நடிகரும் இருக்க முடியாது. 100 கோடி 200 கோடி வாங்கினா அவ்வளவையும் கணக்கில் காமிச்சிட்டு 80 லட்சம் 80 கோடியை கொண்டு யாரும் டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. அதனால ஊழலை ஒழிக்கப் போகிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் தங்கள் ஊழலை அம்பலப்படுத்திவிட்டு அதற்கு பிறகு ஒழிக்க வரட்டும்.